அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் வரக்கூடிய 6ஆம் தேதி சென்னை விமானப்படையின் சார்பாக சாகச நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது. அதுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் இங்க பிரம்மாண்டமா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளே இங்க பார்க்க முடியும். நம்ம வந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா கூட அந்த சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடந்தது. அதாவது ட்ரெய்லரே சும்மா மிரட்டுற அளவுக்கு இருந்தது. அப்ப மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இடம் பெற போகுது அப்படின்றத ரமேஷ் நமக்காக வழங்கி இருக்கிறாரு. அதை இப்ப பார்த்துட்டு வந்துடலாம். வது விமானப்படை தினம் வரக்கூடிய அக்டோபர் 6ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில மெரினா கடற்கரையில அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வான் சாகசங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒத்திகை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பழமை வாய்ந்த விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் என 72 வகையான விமானங்கள் இதுல பயன்படுத்தப்பட்டு சாகச நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா வான்ல குட்டி கர்ணம் விடக்கூடிய நிகழ்ச்சிகள், அதே போல ரஃபேல் வகை, அதாவது கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்துட்டு சென்ற ரஃபேல் வகை விமானங்கள், அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்கள், பல்வேறு விதமான ஹெலிகாப்டர்கள், லைட் வெஹிக்கிள் ஹெலிகாப்டர் என பல்வேறு ஹெலிகாப்டர்கள் இதில் மூவர்ண கொடியை ஏந்தியவாறு சென்றன. இந்த வான் சாகச நிகழ்ச்சியை அனைவரும் இலவசமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காணலாம். அது மட்டும் இல்லாமல் 15 லட்சம் பேர் இதை பார்ப்பார்கள் என்று சொல்வார்கள். விமான சாகசம் சூப்பரா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ் கிஃப்டா இருந்தது எங்களுக்கு. என் பொண்ணோட லீவுக்கு வந்திருந்தோம். இன்னும் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விமான சாகசம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் சாகசம் இருந்தது. அப்புறமா நம்ம இந்த மிலிட்டரி சம்பந்தப்பட்ட இந்த இதெல்லாம் இருந்தது. நல்லா இருந்தது. ஈவெண்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு. ஷோப் கட்டிச்சு, ஹார்ட் பண்ணிச்சு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க விமானப்படையை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. பல பேருடைய உழைப்பு இதுல இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமிழக கவர்னர், தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் கூட இது பார்க்க போறாங்க. அதாவது மெரினா கடற்கரையில சும்மா அதிருதில்ல அப்படின்ற ஒரு தோணியில பாத்தீங்கன்னா இங்க வானமே அதிரக்கூடிய சாகச நிகழ்ச்சிகள் நம்ம இதுவரையுமே டிவிலையும் மொபைலையும் பார்த்தத பல்வேறு நேரில் பார்க்க முடியும். விமானப்படையில சேரக்கூடிய மாணவர்கள் ஆர்வமா என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான இங்க பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு போறது. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விமானப்படையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்திருக்காங்க. மூவர்ண கொடியை ஏந்தியவாறு ஹெலிகாப்டர்கள் வந்ததையும் நம்ம அரிய காட்சியாக பார்த்தோம். இது மட்டும் இல்லாம வரக்கூடிய 4ஆம் தேதியும் ஒத்திகை நடைபெற்று 6ஆம் தேதி இறுதி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ரமேஷ். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்